சார் சார் சொல்லுங்க மேடம். கங்கா சார் இருக்காங்களா? என்ன வட்டிக்கு பணம் வாங்க வந்தீங்களா? பெருமா கங்கா சார்ட்ட பணம் வாங்குறதும் காளை மாடு கொம்பை பிடிக்கிறதும் ஒண்ணு, புரிஞ்சுக்க. சார் சார் எப்படியே பார்த்துட்டு தான் சார் போகணும். ஏமா உள்ள சாரோடைய பிஏ இருக்காரு, அவரை போய் பாருங்க. சார் வணக்கம் சார். வணக்கம்மா, உட்காருங்கம்மா. சொல்லுங்கம்மா. சார் பொண்ணு படிப்புக்காக சார் கிட்ட கடன் வாங்க வந்தேன் சார். ஆளு கராரான ஆளுமா, மிலிட்ரியில் வேற வேலை பார்த்தவர். சொன்ன தேதியில பணம் வரலைன்னா அவர் துப்பாக்கி தாமா பேசும். மேடம் என்னடா சொல்றாங்க? மேடம் இங்க பணம் தான் முக்கியம். சொன்ன தேதியில வட்டியும் அசலையும் திருப்பி கொடுக்கலைன்னா இங்க 50 அடியால் வேலை செய்யறோம். வீட்டில் இருக்க ஜாமான் செட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு வந்துருவோம், மனுஷன் உள்பட. ஜாக்கிரதை. என்ன பண்ணாலும் சரி என் தலையை அடமானம் வச்சாவது பணத்தை வாங்கியே ஆகணும். வணக்கம் சார். வணக்கம், உட்காரு. சொல்லுங்க சார், பொண்ணுக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சிருக்கு, அட்மிஷன் போடணும், கொஞ்சம் பணம் தேவைப்படுது. என்னை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு தேவைப்படுது? 4.5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது சார். எவ்வளவு நாளும் வாங்கிக்கோங்க, ஆனா வாக்கு சுத்தமா இருக்கும். 2 முக்கியமான விஷயம், எப்ப திருப்பி தருவீங்க? 4 ஸ்கூல்ல பசங்களுக்கு யூனிஃபார்ம் தைக்கிற வேலை வந்திருக்கு சார். பணம் வந்துவிட்டு கொடுத்துட்றேன். சும்மாலாம் கொடுத்துட முடியாது. வருஷத்துக்கு 24 வட்டி, அசலை கொடுக்கும்போது வட்டி சேர்த்து கொடுத்துடணும். சம்பளம்னா வாங்கிக்கோங்க. இவ்வளோ கராராக இருக்காரு. உள்ள படிப்பு தானே முக்கியம். சரி வாங்கி தானே ஆகணும். சரிங்க சார், எனக்கு சம்மதம். இந்தாங்க. ரொம்ப நன்றி சார். மனுஷங்களுக்கு வார்த்தை முக்கியம். சார் வணக்கம் சார். வாங்க. உங்க பையன் என்ன பண்ண சார்? இந்தாங்க. என்ன 2 கவர் இருக்கு சார், இது அசல், இது வட்டி. இந்தாங்க, இந்த கவரை பண்ணுங்க. சார் ஏன் திருப்பி தரீங்க? நான் வட்டி வாங்குறவன் தான். பிள்ளைங்க படிப்புக்கும் ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் நான் வட்டி வாங்குறது இல்லை. சார் அன்னைக்கு அப்படி கராரா பேசுனீங்க. அப்படி கராரா பேசினா தான் உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு என்ன வரும். அதனாலதான் அப்படி பேசினேன். நம்ம தான் சரியா படிக்கல, ஏதோ படிக்கிற பிள்ளைங்களுக்கு உதவி பண்ணுங்கிற நிம்மதியாக கிடைக்கிட்டுங்க. சார் நான் உங்களை என்னமோ நினைச்சேன் சார். வியாபாரம் பண்ண காசு வாங்குறவன்ட்ட கராரா இருப்பேன். நம்மளை வச்சா 4 காசு சம்பாதிக்கிறான், கொடுக்கட்டுமே. நீங்களே கால்நோக்க துணி தச்சு சம்பாதிச்ச பணம் அது எனக்கு வேணாம்மா, நீங்க வச்சுக்கோங்க. ஆண்டவ முன்னியத்துல எனக்கு நிறைய அள்ளி கொடுத்துருக்கான், அது போதுமா. சார் ரொம்ப நன்றி சார். நன்றிலாம் வேண்டாமா. உங்களுக்கு இல்ல படிப்பு செலவுக்கோ ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ யாராவது கேட்டாங்கன்னா எதுவும் எதிர்பார்க்காம கொடுத்து உதவுங்க, அது போதும். மனுஷனுக்கு மனுஷன் தக்க சமயத்துல கை கொடுக்கறதாம்மா வாழ்க்கை. சார் நானும் எத்தனையோ மனிதர்களை பார்த்திருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில இன்னைக்குதான் ஒரு மனிதனை பார்க்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி.